ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விக்கிரகங்களுக்கெலாம் குட்டி குட்டியாக மாலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி ஆகிருக்கேன். இந்த மாதிரி மாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோர்ஸ்லலாம் இருக்குது, ஆன்லைன்லேயும் நமக்கு நிறைய கிடைக்கிது. ஆனால் நம்மளோட ஸ்டாச்சூஸ்க்கு ஏற்ற மாதிரி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இது பார்த்தீங்கன்னா ஸ்டோனு ஃபுல்லாகவே ஸ்டோனில் இது பெண்டன்ட் மாதிரியும் இருக்கலாம், இல்லைன்னா சைடில் இந்த முகப்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி எல்லா இடத்துலையுமே இது ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்கிற சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம குட்டி குட்டியாக ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த பெண்டன்ட் பார்த்தீங்கன்னா நெக்லஸ் செய்கிறதுக்கான செட்டு மாதிரி செட் ஆஃப் 12 40 ரூபீஸ் அப்படின்னு வாங்கினேன். இதில் 2 ஹோல் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நெக்லஸ் நான் பார்த்துருக்கேன், ஆனால் இது ரெடிமேடாகவே கிடைக்கும் அப்படின்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. இது நான் வாங்கும்போது 40 ரூபாய்க்கு அத்தனை இருக்குது. சரி, தனித்தனியாக இதை டாலர் மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி காசு மாலை பண்ணுற மாதிரி காயின் நமக்கு கிடைக்குது. இது கிராம் கணக்கில் கொடுக்குறாங்க. 10 கிராம் 40 ரூபீஸ் அந்த மாதிரி இருக்கும். 40 இல்லைன்னா 50 அந்த மாதிரி வரும். நிறைய அப்படியே கிராம் கணக்கில் அது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்கிட்ட இருக்கிற பீட்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரில் இருக்கிற முத்து மணியும் அப்புறம் பவளம் மணி அது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் யூஸ் பண்ணதை எடுத்து இதில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ அதுக்கப்புறம் நம்ம பீட்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் தேவையில்ல, அதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கிறது கோல்டன் கலர் பீட்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீட்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா சைஸ் இருக்குது. 1 mm 2 mm 3 mm அந்த மாதிரி சொல்லி சைஸ் வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு தான் நான் பண்ண போகிறேன், அதனால் எடுத்திருக்கேன். இந்த பீடு சக்கரான்னு சொல்லுவாங்க, சக்கரம் மாதிரியே இருக்கிறதுனால சக்கரான்னு சொல்கிறாங்க. இந்த பீடும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நம்மள்கிட்ட இருக்கிற பீடுங்களையே வச்சு நம்ம டிசைனாக எல்லா சாமிக்கும் அந்தந்த சிலைக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இதில் பாருங்கள் வரி வரியாக இருக்குது. இந்த பீட்லாம் தோல் உறிஞ்சு போகிற மாதிரி ஆகும்ல, அந்த மாதிரிலாம் ஆகாது. ஸோ சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன்லேயே பீடு ஹோல் கொடுத்துருக்காங்க நம்ம கோர்க்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. இதை டாலர் மாதிரிலாம் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். என்னோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி இறங்கியிருக்கேன். இந்த மாதிரி மாலை கோக்குறது இது பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் விற்கிது, ஆஃப்லைன்லேயுமே விற்கிது. இது கோர்க்கிறதுக்கு நான் இந்த மாதிரி த்ரெட் எடுத்திருக்கேன். இது ஜரி த்ரெட்டு, கொஞ்சம் மொத்தமாகவே இருக்கும், கம்பி மாதிரி இருக்கும், செம்பு கம்பிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாகவே இருக்கும். நான் இதுக்கும் முன்னாடி கிராம்பு மாலை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ நான் எடுத்த ஜரி த்ரெட்டு நல்லா மெல்லிஸாக நூல் மாதிரி இருக்கும், ஆனால் இது கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அதனால இந்த த்ரெட் எடுத்திருக்கேன். ஏன்னா நீடில் யூஸ் பண்ணாமல் அப்படியே நம்ம பீட்ஸ் எல்லாம் கோர்த்துக்கலாம் இந்த த்ரெட்டில் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மொத்தமாக எடுத்திருக்கேன். இதே கொஞ்சம் மெல்லிஸா நூல் மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் நீடில் தேவைப்படும் கோர்க்கிறதுக்கு, அதனால நான் இந்த மாதிரியே எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நம்ம எந்த அளவுக்கு மாலை ரெடி பண்ண போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போது என்ன மாதிரி டிசைனில் நம்ம கோர்க்க போகிறோன்னு ஃபஸ்ட்டே ஐடியா பண்ணிவிட்டு நம்ம கோர்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நான் இந்த மகாலட்சுமி காயின் மாதிரி இருக்குல்ல, அந்த காயினும் இந்த ஸ்டோன் இருக்கிற அந்த பெண்டன்ட் மாதிரி இருக்கிறதையும் இந்த மாதிரி தான் கோர்க்க போகிறேன். இப்போ அந்த காயினுக்கும் ஸ்டோனுக்கும் மிடில் ப்ளூ கலரில் இருக்கிற இந்த கிறிஸ்டல் பீடை 2 சைடும் ஒன்று கோர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும்ல. இப்போ மேலே ஃபுல்லாக கோல்டன் பீட்ஸை வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். இது மாதிரி ஐடியா பண்ணிவிட்டு நம்ம கோர்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதாவது நம்ம ஃபஸ்ட்டே ஐடியா பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும்ல. அதனால்
இந்த மாதிரி பீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் இல்லை, இந்த மாதிரி மாலையே வந்து ரெடிமேடாகவே நமக்கு கிடைக்கிது கடையில். ஆனால் ஒரு மாலையோட விலை பார்த்தீங்கன்னா 40 ரூபா 50 ரூபா சொல்கிறாங்க. அந்த மாதிரி மாலை வந்து அந்தளவுக்கு அதில் வந்து மைன்யூட் ஒர்க்கு ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவ்வளோ விலை கொடுத்து வாங்குறதா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி, நம்ம வீட்டில் இருக்கிற சிலைகளுக்கு ஏற்ற அளவுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு தேவையோ அவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம அளந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒன்று தோணுச்சு. அதனால தான் வந்து இந்த மாதிரி சரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு இறங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் வந்து 12 மாலா அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஒரு டஜன் அந்த மாதிரி வச்சுட்டு ஒரே மாதிரியே இருக்குது, எல்லாமே சேம் சைஸில் இருக்குது. நம்ம வீட்டில் வந்து ஒவ்வொரு சிலைகளும் ஒவ்வொரு ஹைட்டில் வச்சுருப்போம். விநாயகர் ஒரு ஹைட்டில் இருக்கும், அன்னலக்ஷ்மி சின்னதாக வச்சுருப்போம். ஆனால் அங்கே விற்கிற மாலை வந்து எல்லாமே அந்த ஆன்லைனில் வந்து எல்லாமே ஒரே டிசைனில் ஒரே ஹைட்டில் வந்து இருக்கும். அப்போ நம்ம வீட்டில் வந்து இருக்கிற ஸ்டாச்சுஸ்க்கு ஏற்ற அளவுக்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து அந்த மாதிரி கிடைக்கல ஆன்லைனில். சரி, நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுனதுனால இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். நான் கோர்த்திருக்கிற மாலைகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கோர்த்துட்டோம். இப்போ ஃபுல்லாக வந்து அந்த கோல்டன் கலர் பீடு இருக்கும்ல, அந்த பீடை வந்து நான் இந்த 2 சைடும் வந்து கோர்த்துட்டு நாட் போட்டு முடிச்சிட போகிறேன். இந்த பீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ஸே ஃபுல்லாகவும் கோர்க்கலாம், அப்படி இல்லைன்னா மிடில் வந்து கொஞ்சமாக டிசைன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஒரு பவளமணி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மணி கோர்த்துருக்கிறேன்னா கோர்த்துக்கலாம். இந்த பீடோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3 mm இல்லை 4 mm எனக்கு தெரியல. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சைஸ் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு தெரியல. இந்த பீடை காமிச்சு கேட்டோன்னா அவங்க கரெக்டாக வந்து சொல்லிடுவாங்க. எல்லா சைஸ்லையுமே வந்து நமக்கு பீட்ஸ் வந்து ரெடிமேடாகவே கிடைக்கிது. இந்த பீடெல்லாம் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து சிங்காரத்தோப்பில் அகமத் பிரதர்ஸ் அப்படிங்கிற கடை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த கடைக்கு பக்கத்தில் ஒரு பில்டிங் விட்டு அடுத்த பில்டிங்கில் ரேணுகா ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் இருக்குது. அந்த ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாமே வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கே நமக்கு கிடைக்கும். ஹோல்சேல் ரேட்னா நமக்கு கம்மியான குவான்டிட்டியில் கூட கொடுப்பாங்க. 10 grams அந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்ஸ் 10 rupees அந்த மாதிரி கூட வச்சுருப்பாங்க. நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அதை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் வந்து கோர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிடில் நம்ம பீடு கோர்க்கிறதுனாலும் கோர்க்கலாம், அப்படி இல்லைனா ஃபுல்லாகவே இந்த கோல்டன் பீடை வச்சே கூட கம்ப்ளீட் பண்ணலாம். அது மாதிரி பண்ணிவிட்டு நாட் போட்டு நம்ம முடிச்சிடணும். இந்த மாதிரி நாட் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாட் ஒரு நாட் நம்ம போட்டுட்டு அந்த மாலைக்கு மிடில் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நடுவில் விட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாட் நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நாட் வந்து போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 டைம் வந்து உள்ளே விட்டு எடுத்து நாட் போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பீட்ஸ் மாலை வந்து நம்ம கடையில் வாங்குகிறோம்னா லாஸ்ட்டில் வந்து இந்த கோல்டன் கலரில் ஒரு ரிப்பன் மாதிரி வச்சு கட்டியிருப்பாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணலை, அந்த செட்டப் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரியே சிம்பிளாகவே விட போகிறோம். அதனால் நாட் வந்து கொஞ்சம் நல்லா பக்காவாக போட்டுக்கிறது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு, சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா க்யூட்டான மாலை ரெடி. நான் வந்து ஒரு சாமிக்கு வந்து போட்டு பார்த்து அளவு பார்த்து எடுத்திருக்கேன், இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு. நம்ம வீட்டில் இருக்கிற சிலைகள் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு அளவு பார்த்துட்டு கூட நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது இந்த சாமிக்கு நம்ம இந்த மாலை கோர்த்துருக்கோம் அப்படின்னு நமக்கு ஹைட் வைஸ் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நான் எக்ஸ்ட்ரா என்னென்னலாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 5-6 மாலை பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் பால் வச்சு அப்படியே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சின்னதாக ஒரு குட்டியான ஸ்டாச்சுஸ்க்கு தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாலை பாருங்கள், சக்ரா பீடும் இந்த கோல்டன் பீடும் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு மகாலட்சுமி டாலர் கொடுத்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாலை பாருங்கள், இந்த ஸ்டோன் மட்டும் நமக்கு டாலராக இருக்க மாதிரி இந்த மாதிரி கோர்த்துருக்கேன். ஃபுல்லாக கோல்டன் பீடும் சக்ரா பீடும் மட்டுமே வச்சுருக்கேன். மிடில் வந்து ஒவ்வொரு பவளம் மணி கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து இந்த மாலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து அன்னலக்ஷ்மிக்காக பண்ணினது. ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக பண்ண மாதிரி எனக்கார ஒரு ஃபீல் ஆச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த மாலை தான் இருக்கிறதுலையே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
அதுக்கப்புறம் இந்த மாலை இது பார்த்தீங்கன்னா குட்டியாக விநாயகர் வச்சுருக்கேன். அந்த விநாயகருக்கு ஏற்ற மாதிரி சைஸில் குட்டியாக பண்ணியிருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் பீடையே வச்சு பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் நம்ம கடையில் வாங்குகிறோம்னாலும் ஒரே மாதிரியாக இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெல்வெட் பீட் வச்சுருக்கேன். வெல்வெட் பீடுக்கு வந்து மேலேயும் கீழேயும் ஒரு குப்பி மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டாலர் இருக்க மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி மாலை நம்மக்கிட்ட ஒரு கஜலக்ஷ்மி இருக்காங்க குட்டியாக, அவங்களுக்கு வந்து சுகர் பீடு வச்சு பண்ணியிருக்கேன். இந்த பீடு வந்து குட்டி குட்டியாக இருக்கிறது வந்து சுகர் பீடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வரி வரியாக இருக்கிற பீடை வச்சு 2 பெண்டன்ட் இருக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு மாலை விநாயகருக்காக பண்ணேன். அவ்வளோதான். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பண்ணணும்ல அந்த மாலை, இந்த மாலை அவ்வளோதான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நானே நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்டாச்சூஸ்லாம் எந்த அளவுக்கு ஹைட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்து நாமளே நமக்கு பண்ணிக்கிட்டது. இதை வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரே மாதிரி எல்லாமே சைஸில் தான் கிடைக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்டாச்சூஸ்க்கு ஏற்ற அளவுக்கு வந்து வெளியில் நம்ம கடைகளில் போய் வாங்கும்போது நமக்கு அந்த மாதிரி கிடைக்காது இல்லையா. நாமளே இப்படி பண்ணிக்கும் போது நமக்கு இது ஒரு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல. அது மாதிரி எனக்கு பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நானே பண்ணினது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ இந்த மாலை எல்லாத்தையுமே வந்து நம்ம சிலைகளுக்கு வந்து போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாலை ஹைட்டாக இருக்க மாதிரி பண்ணினேன். ஓகேங்களா. ஒரு சாமிக்கே 2 மாலை போட்டோம்னா நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இங்கே பாருங்கள், நல்லா வந்து நம்ம சூப்பராக எப்படி சொல்கிறதுனா நிறக்க இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், விநாயகர் ரொம்ப அழகாக இருக்கார். அதுக்கடுத்து நம்மக்கிட்ட ஒரு குட்டியான விநாயகர் இருக்கார்ல, இவருக்காகவே அளவெடுத்து பண்ணினது இந்த மாலை. ஓகே, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அந்த மாலையை நம்ம போட்டோன்னே ஒரு தனி அழகு வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கஜலக்ஷ்மிக்கு நம்ம குட்டியாக இவங்களுக்காகவே ரெடி பண்ணது இந்த மாலை. ஏன்னா இந்த குட்டி சுவாமிக்கு வந்து நம்ம டாலர்லாம் வச்சோன்னா நல்லா இருக்காது. அதனால டாலருக்கு பதில் ஒரு பெரிய பீடும் 2 பவளமணியும் வந்து டாலராக இருக்க மாதிரி சுகர் பீட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அன்னபூரணி அம்மா, இவங்களுக்கு வந்து இந்த மாலை எனக்கு ரொம்ப பிடிச்ச மாலை. சூப்பராக இருக்குது. நம்ம ஒரு மாலை தான் போடணும்னு இல்லை, 2 கூட போடலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் லட்டு கிருஷ்ணாவுக்கு வந்து டாலர் வச்ச மாதிரி போடுவோம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் டாலர். ஏன்னா அவர் தவழ்ந்து வர்றதுனால நம்ம கழுத்தில் செயின் போட்டிருக்கோன்னா அது வந்து தர வரைக்கும் படணும், அப்போ தான் நல்லாயிருக்கும்ல. அதனால் கீழே வரைக்கும் படுற மாதிரி வச்சுருக்கேன். இப்போதைக்கு இந்த சுவாமிக்கெலாம் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் சூப்பரான ஒரு விலாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.